ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டான் ஒசாமா பிண்டன். இன்னைக்கு 100 days ஆஃப் தோசை சேலஞ்சில் டே 19. இல்லை பணம் அனுப்புகிற நாத்த பையல வெறும் பையல. எல்லாரும் நியூ இயர் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை நாங்களும் செலிப்ரேட் பண்ணோம், கேக் வெட்டினோம், நியூ இயர்க்கே தோசை சுட்டோம், 2023 தோசையே சுட்டோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் என்ன பார்க்கலைன்னா லிங்க் மேலேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த நியூ இயர் வந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல நியூ இயராக அமையிட்டு இந்த வருஷம் நீங்கள் நினச்சது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கட்டும். ஓகே, நானும் ப்ரே பண்ணிக்கிறேன், நீங்களும் எங்களுக்காக ப்ரே பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமாம், இன்னைக்கு என்ன தோசை சுட போகிறேன்னு சொல்லவே இல்லை. உன்னையெல்லாம் யார் உள்ள விடுறது சொல்லு, எதை கேட்கணும், உன் பிரச்சனை என்ன, உனக்கு பிரச்சனை என்ன, ஏதாவது பிரச்சனை சொல்லு. என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, நார்மலாக ஒரு தோசை விட போகிறேன். பட் அந்த தோசைக்கு மேலே ஒரு விஷயத்த நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட போகிறேன். அது என்னங்கிறத நீங்கள் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு தோசையை சுட்டுக்கலாம். அதே இந்த காம்பினேஷன் வந்து கண்டிப்பாக யார் இதுவரை ட்ரையே பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த காம்பினேஷன் எங்கே வரும் அப்படின்னா, கல்யாண வீட்டில் வரும். நிறைய மேரேஜ் ஃபங்க்ஷன் போயிருந்தீங்கன்னா ஃபைனல் எண்டிங் இது இல்லாமல் அந்த கல்யாண வீட்டு சாப்பாடு வந்து முடியாது. ஸோ அந்த விஷயத்தை வச்சு தான் நான் இன்னைக்கு சாப்பிட போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு தோசையை விட்டுக்கலாம். தோசையை விட்டுட்டு நம்ம அந்த விஷயத்தை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடலாம். ஓகே, மாவை அரைச்சி வச்சாச்சு. அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. தோசைக்கல்ல ஊற்றிடுவோம். தோசைக்கு மேலே நான் எதை ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட போகிறேன்னு உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பட் அது வந்து ஒரு ஸ்வீட்டான ஒரு விஷயம். கல்யாண வீட்டில் கண்டிப்பாக சாப்பாட்டில் கடைசி போடக்கூடிய விஷயம். என்னங்கிறது கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள், வாங்க தோசை ஊற்றிக்கலாம். அது தெரியல, கல் சுடாயிடுச்சு, வாங்க தோசை ஊற்றிடலாம். லைட்டாக எண்ணெய் ஊற்றிடுவோம். அது அடுத்தது ஒரு தோசை ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அதாவது கத்திரிக்காய் போட்டு தோசை சுடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு சொல்லுங்க. அங்கே தோசை வெந்துருச்சு, மாற்றி போட்டுருவோம். தோசை வெந்திருக்கும், அங்கே தோசை எடுத்துடலாம். தோசை சுட்டாச்சு. தோசைக்கு மேலே என்ன ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட போறான்னு யோசிச்சுட்டே இருப்பீங்களா? ஒரு நிமிஷம். என்னன்னு தெரியுதா? பால் பாயாசம். ஓகே, நியூ இயர் அதுமா பால் பாயாசம் கிடைச்சிது. ஸோ அந்த பால் பாயாசத்தை வச்சு தோசை தின்னா எப்படி இருக்கும், அந்த டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறதுக்காண்டி தான் பால் பாயாசத்தை தோசையில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறோம். பால் பாயசம் பொதுவாக நீங்கள் வந்து கல்யாண வீட்டில், அதாவது கன்னியாகுமரி சைடில் கல்யாண வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, பால் பாயசத்துக்கு கூட போலின்னு ஒரு விஷயம் ஆட் பண்ணி சாப்பிடுவாங்க. அது வந்து சூப்பராக இருக்கும். ஸோ போலி ஆட் பண்ணியிருக்கோம். அதே தோசையில் விட்டுதுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ட்ரை தான் இன்னைக்கு. ஸோ தோசைக்கு மேலே பால் பாயசம் ஊற்றலாம். பால் பாயசத்தை எடுத்து தோசை வைப்போம். ஓகே, வெறும் பாயசம் மட்டும் ஊற்றினா அது வந்து என்னமோ எனக்கு கலர்ஃபுல்லாக தெரியல. அதனால என்ன பண்ண போகிறேன்னா, குங்குமப்பூ போட போகிறேன். ஸோ குங்குமப்பூ லைட்டாக தூவி ரோல் பண்ணி சாப்பிடுவோம். குங்குமப்பூ ஸோ கொஞ்சம் எடுத்து குங்குமப்பூ நிறைய போடக்கூடாதுப்பா. குங்குமப்பூ போட்டாச்சு, ரொம்பையும் போட்டால் பிரச்சனை, அதனால லைட்டாக போட்டாச்சு. ஸோ தோசைக்கு மேலே பாயாசம் கூட குங்குமப்பூவும் போட்டாச்சு. அதை ரோல் பண்ணிடலாம். ஸோ பாயாசம் ப்ளஸ் தோசை எப்படி இருக்கோ தெரியல. நல்லாவே இருக்கு, நல்லா தான் இருக்குது. பாயாசம் தான் கேட்க செய்யணும். பாயாசம் ஸ்வீட்டு தோசை கூட யூஸ் பண்ணும்போது நல்லா தான் இருக்குது. ஆனால் என்னென்னா, இந்த பாயாசத்துக்கு வந்து போலி தான் சூப்பராக இருக்கும். இருந்தாலும் நம்ம ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணலான்னு தான் செஞ்சுருக்கோம். ஸோ இருந்தாலும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் பாயசம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா இருக்கும். உண்மையிலே ஸ்வீட்டாக சாப்பிட அழகாக இருக்குது. ஒரு வித்தியாசமான காம்பினேஷனாக இருக்குது. ஸோ ஃபைனலாக தோசை எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்ப நல்லா இருக்குடா. இன்னொரு கொண்டாப்போ. ஓடு 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 ஓடு.